ब्रह्मण्यादाय कर्माणि संगं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्बसा. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை சரணாகதி பண்ண அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக சமஸ்த மனித குலத்தில் அனைவருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் உரிய தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் முதல்ல எடுத்த உடனேயே பகவான் ஆத்ம லட்சணத்தை உபதேசம் பண்ணார். சமஸ்த வேதங்களின் சாரமாகிய உபனிஷத்துகளின் சாரமாகிய அந்த மேலான கருத்துக்கள் ஆத்மாவுடைய லட்சணத்தை உபதேசம் பண்ண பகவான் அடுத்து அதுக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தையும் உபதேசம் பண்ணார் 2வது அத்தியாயத்தில். 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் முதல்ல எடுத்த உடனே கேட்குறான், ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படின்னா எதற்காக என்ன இந்த கோர கர்மத்தை பண்ண வைக்கிற அப்படின்னு பகவான்கிட்ட கேள்வி கேட்குறான். எனக்கு குழப்பமாக இருப்பது போல் தோன்றுகின்றது, மோக்ஷம் ஞானத்தினால்தான் அப்படின்னு தெளிவாக பகவான் சொல்லிட்டார். ஆனால் அர்ஜுனனை என்ன சொல்கிறாரு, நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு குழப்பமாக இருப்பது போல் தெரிகின்றது அப்படின்னோடனே பகவான் கர்மயோகத்தினுடைய அவசியத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். கர்மயோகம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கு மோக்ஷம் நம்முடைய லட்சியமாக இருக்கும்போது நமக்கு 2 சாதனைகள் இருக்குது. மோட்சத்தை அடைவதற்கு 2 சாதனைகள் இருக்கின்றது. ஒன்று கர்மயோகம், 2வது ஞான யோகம். கர்மயோகத்தின் மூலமாக ஞான யோகத்துக்குரிய தகுதி நமக்கு வருகின்றது. கர்மயோகம் பண்ணுறதுனால ஞான யோகத்தை அடைவதற்குரிய தகுதி வருகின்றது. ஞான யோகத்தின் மூலமாக நம் ஆத்ம தத்துவத்தை நன்றாக விசாரம் செய்து நம்ம மோட்சத்தை அடையலாம். இதுதான் நம்முடைய படிநிலை. அப்போ நமக்கு 2 வாழ்க்கை முறை இருக்குது, 2 சாதனைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அவனுக்கு அதில் தான் ரொம்ப குழப்பம் வருது. அந்த வாழ்க்கை முறைகளையும் சாதனையை அவன் மிக்ஸ் பண்ணுறான். வாழ்க்கை முறை இல்லறம் துறவரம் 2 வாழ்க்கை முறை இருக்குது, 2 சாதனைகள் கர்மயோகம் ஞான யோகம் 2 சாதனைகள் இருக்குது. ஆனால் அந்த கர்மயோகம் ஞான யோகத்தில் நமக்கு என்ன சாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக கர்மயோகமும் பண்ணணும், ஞான யோகமும் பண்ணணும். இப்போ நமக்கு விட்டமின் தேவைப்படுது, நமக்கு அயன் தேவைப்படுது. இப்போ விட்டமினில் கிடைக்கிற சத்து அயனில் கிடைக்காது, அயனில் கிடைக்கிற சத்து விட்டமினில் கிடைக்காது. ஆனால் 2மே நமக்கு தேவை. அதுபோல் நமக்கு ஞான யோகத்தினால் கிடைக்கின்ற பிரயோஜனம் கர்மயோகத்தில் கிடைக்காது, கர்மயோகத்தில் இருக்கிற பிரயோஜனம் ஞான யோகத்தில் கிடைக்காது. கர்மயோகம் ஞான யோகத்துக்கு தகுதியை தான் கொடுக்குமே ஒழிய கர்மயோகம் நேரடியாக மோட்சத்தை கொடுக்காது. அப்போ 2 சாதனைகள் எப்படி நமக்கு எல்லா விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு தேவையோ அதுபோல் கர்மயோகம் ஞான யோகம் 2மே நமக்கு தேவை. ஆனால் வாழ்க்கை முறைன்னு வரும்போது நமக்கு என்ன இருக்குது, சாய்ஸ் இருக்குது. நம்ம சயின்ஸ் எடுத்துனாலும் படிக்கலாம், மேக்ஸ் எடுத்துனாலும் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம். லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது தான். அது என்ன மூலமான என்ன பண்ணலாம், நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம். அது மாதிரி நம்ம இல்லறத்து நமக்கு லட்சியம் நிம்மதி, அதை மோட்சங்கிற பேரில் போட்டிருக்கோம். அதை நீ இல்லறத்தில் இருந்தனாலும் நீ நிம்மதியை நோக்கி போகலாம், துறவரத்தில் இருந்தனாலும் நீ நிம்மதிக்கு நோக்கி போகலாம். ஆனால் ஞான யோகம் கர்மயோகம் இந்த 2ல் சாய்ஸ் கிடையாது. அவனுக்கு இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு விட்டுட்டு போயிடலாமேன்னு இருக்குது. இந்த கர்மத்தை பண்ணுறதுல இஷ்டம் இல்லை அவனுக்கு புரியவும் செய்யலை. பக்குவம் அடையாமல் கர்மத்தில் தான் நமக்கு பக்குவம் கிடைக்கும். விவகாரம் பண்ணும்போது தான் விட்டுட்டு போயிட்டால் நமக்கு எப்படி நமக்கு பக்குவம் கிடைக்கும்? விவகாரம் பண்ணும்போது தான் நிறைய என்ன பண்ணுவோம், இங்கிட்டங்கிட்ட எல்லாம் அடி உழும். நமக்கு நம்மளை தட்டி தட்டி சரி பண்ணுறதுக்கு விவகாரத்தில் நம்மளுடைய அகங்காரம் எங்கெல்லாம் இடிக்குது அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணுறதுக்கு எங்கே பண்ண முடியும்? விவகாரத்து நடுவில் தான் நம்மளால் பண்ண முடியும். நம்மளை நாம் சரி பண்ணாமல் பக்குவம் இல்லாத மனதில் இந்த ஞானம் என்ன பண்ணாது, வேலை பார்க்காது. அதனால நீ பக்குவத்தை அடைஞ்சிட்டு நீ ஞான யோகத்துக்கு வா அப்படின்னு பகவான் சொல்கிறார். 4வது அத்தியாயத்தில் ஞான யோகத்தை ரொம்ப ஹையாக ப்ரைஸ் பண்ணுறார் பகவான். இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நிம்மதிக்கான வழி அப்படின்னு நம்ம அன்றைக்கே பார்த்தோம். குழந்தை அழுகுது, கிரேப் வாட்டர் கொடுக்க சொல்லுன்னு அந்த காலத்துலன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது மாதிரி எந்த காலத்துலேயும் நிம்மதிக்கு இதுதான் வழி. அப்பப்போ என்ன ஆயிடுது, கால வெள்ளத்தில் அது மறந்து போயிடுது, ஒரு தொய்வு ஏற்படுகின்றது. அப்போ பகவான் சொல்கிறார், எப்பெல்லாம் இந்த நிம்மதிக்கான வழி எல்லாரும் மறந்து இந்த வசதிகள்லையே நிம்மதி கிடச்சிரும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம என்ன நினைக்கிறோம்,
நம்ம நிம்மதி வேணும்னு கிடைக்கிறோம், ஆனால் அது வசதிகள் மூலமாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். கிடைக்கும்னு தப்பாக நினைக்கிறோம். புரியல நமக்கு. நிம்மதிங்கிறது வேற, வசதிங்கிறது வேற. நமக்கு நிம்மதிக்கு வசதியாக வாழ்கிறதுக்கு பணம் தேவை, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு புண்ணியம் தேவை. நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பணம் வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்கள பார்க்கலாம், பணமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறவங்களையும் பார்க்கலாம். இப்போ நமக்கு வசதியாக இருக்கிறதுக்கு பணம் தேவை, நிம்மதியாக இருக்கிறதுக்கு புண்ணியம் தேவை. இந்த கர்மயோகத்தின் மூலமாக நம்ம என்ன கிடைக்கிது நமக்கு? பகவான் என்ன சொல்கிறார்? கர்மயோகம்னா என்ன சொல்கிறாரு? நீ ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட பண்ணு, ஈஸ்வர பிரசாத புத்தியாக நீ உன்னுடைய விளைவுகளை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற. ஈஸ்வர அர்ப்பண புத்தி அப்படின்னா என்ன? ஈஸ்வரனை எங்கேயோ உட்கார்ந்துருக்காரா? அதுக்கு விளக்கம் சொன்னார். பகவான் சொன்னார், உலகமே இறைவன். உலகத்துக்கு என்ன, நீ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வத்வம் ஏஷவோத் விஷ்ட காமதுக்கு அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்படி ஒரு அப்பா வந்து சொத்தெல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகிறாரோ அது மாதிரி பகவான் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதியை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய தகுதிகளை உங்களோட இதை வச்சு அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதான் பகவானுடைய அந்த கர்மயோகம்னா என்னென்னா, மற்றவர்களோட பகிர்ந்து நம்மளுடைய எல்லாவற்றையும் அனுபவிப்பது. நம்ம சமுதாயத்துக்கு செய்யும்போது சமுதாயம் நமக்கு செய்யும் அப்படின்னு அது ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வந்து மழை பெய்யுது, நமக்கு அந்த ஒரு சக்கரம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இது வந்து எல்லாமே இது ஒரு சக்கரம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ பிறருக்கு வழங்குபவனாக இருக்கின்றியோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிறருக்கு சந்தோஷத்தை நீ கொடுக்குறியோ, உனக்கு அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் உனக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறார். ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. பிரசாத புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்ம காரியம் பண்ணுறோம், காரியம் பண்ணும்போது நமக்கு சில நேரங்களில் வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். இப்போ நம்ம அந்த தோல்வியை நம்ம எப்படி, அதை நம்ம எந்த பாவனையோடு நம்ம எடுத்துக்கிறது, அதுதான் நம்ம பிரசாத புத்தின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு டம்ளர் இருக்குது, டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி இருக்குது. அது நம்ம என்ன சொல்லலாம்? அரை டம்ளர் தண்ணி இருக்குதுன்னு சொல்லலாம், அரை டம்ளர் காலியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ அது என்ன? நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய பாவனையினால தான் நம்ம அது நமக்கு நிறைவாகவும் தெரியலாம், குறைவாகவும் தெரியலாம். இப்போ இந்த கர்மயோகம் பண்ணும்போது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட எல்லாவற்றையும் நீ வழங்குபவனாகவே இரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு புண்ணியம் வர தொடங்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த புண்ணியம்தான் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு தேடுதலை நமக்கு உண்டு பண்ணுது, ஞான யோகத்துக்குரிய தகுதியை நமக்கு கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞான யோகத்தை ரொம்ப விளக்கமாக சொன்னார். 4வது அத்தியாயம் ஃபுல்லாக அந்த ஞான யோகம்னா என்ன அப்படின்னு முக்கியமாக சொல்லும்போது, கர்மணி அகர்ம பசு முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொன்னார். கர்மத்தில் அகர்மத்தை யார் பார்க்கின்றானோ, அகர்மத்தில் கர்மத்தை யார் பார்க்கின்றானோ அவன்தான் புத்திசாலி, அவன் எந்த விதமான இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான்னு அந்த நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தை சொன்னார். சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது 4வது அத்தியாயத்தில் திரும்பவும் என்ன சொல்கிறாரு? அர்ஜுனன் கிட்ட, நீ உன்னுடைய கடமையை போய் செய்யி அப்படின்னு சொன்னோடனே 5வது அத்தியாயத்தில் திரும்பவும் அவன் கேள்வி கேட்குறான். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்? வாழ்க்கை முறையில் இருக்கிற அவனுக்கு அந்த குழப்பத்தை கேட்குறான். சந்நியாசத்தையும் நீ புகழ்கிற, இல்லறத்தையும் நீ புகழ்கிற, சந்நியாசம் இல்லாத கர்ம சந்நியாசத்தையும் புகழ்கிற, சந்நியாசம் இல்லாததையும் புகழ்கிற, ஏதாவது ஒன்று மட்டும் விளக்கமாக சொன்னால் எனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே திரும்பவும் பகவான் முதலிருந்து தொடங்குறார். 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்நியாசம் கர்மயோகம் 2லையுமே என்ன இருக்குது? அவனுக்கு லட்சியம் 2மே ஒன்று தான். இல்லறமானாலும் சரி, துறவரம் ஆனாலும் சரி, நமக்கு லட்சியம் என்ன? நிம்மதி அடைகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, லட்சியம். அது என்னது? நமக்கு ஞானத்தினால தான் நிம்மதி அடைய முடியும். அது என்ன பண்ணலாம்? இல்லறத்தில் இருந்தும் அடையலாம், துறவரத்தில் இருந்தும் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லற ஞானியை ரொம்ப புகழ்ந்தார். ஞேயச நித்திய சந்நியாசி யோனத் வேஷ்டின காங்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சியத்தே. யார் இல்லறத்தில் இருந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல், தன்னுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் பிறர் நலத்துக்காக கடமையை செய்கின்றானோ அவன் என்ன பண்ணுறதில்ல, அவன் நித்திய சந்நியாசி அப்படின்ட்டார். அவன் சந்நியாச கஷாயம் காவி கெட்டியிருந்தாலும் சரி, காவி கெட்டலைனாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் அவன் தான் ஹையஸ்ட் அப்படின்ட்டார்.
யார் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சுயநல எண்ணம் இல்லாமல் பிறருக்கு வழங்குபவராக கடமையை செய்கின்றாரோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், இல்லறம் துறவரம் ரெண்டும் வேற வேறன்னு யார் சொல்லுவா? பக்குவம் இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க, ஞானிகள் சொல்ல மாட்டாங்க. இல்லறத்திற்கும் துறவரத்திற்கும் ரெண்டு பேருக்கும் லட்சியம் மோட்சம்தான். ரெண்டு பேரும் அடையிறத பக்குவம், அந்த வாழ்க்கை முறை வேறாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் லட்சியம் ஒன்று தான், ரெண்டு பேருக்கும் கிடைக்கின்ற பிரயோஜனம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். ஏக்கம் அபியாசித்த சமயக்கு உபயோ விந்தத்தே பலம். சந்நியாசிகளுக்கு என்ன ஒரு முடிவான மோட்ச இன்பம் இருக்கோ அதை இல்லறத்தில் இருந்தே நீ கடமையை செஞ்சுட்டே என்ன பண்ணலாம், உனக்கு அந்த லட்சியத்தை நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். பக்குவம் இல்லாமல் நீ சந்நியாசத்துக்குள்ளே போனீன்னா என்னாகும், அது மிகுந்த துக்கத்தை உண்டு பண்ணும், உன்னால் என்ன கிடைக்காது, அது உனக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் நீ இல்லறத்தில் இருந்தீன்னா உனக்கு அந்த பிரயோஜனம் ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னார். யோகயுக்தா முனிர் பிரம்ம நச்சிரேன அதிகச்சதி. ஈஸியாக எளிமையாக இந்த பக்குவத்தை நீ உன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தே வீட்டை விட்டுட்டு போகாமலேயே என்ன பண்ணலாம், அந்த பக்குவத்தை அடைஞ்சு நீ ஞானத்தை அடைய முடியும். பக்குவம் இல்லாமல் துறப்பது ஆபத்து அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கர்மயோகத்தை அந்த படிநிலைகள் சொன்னார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பார்த்தோம். யோகயுக்தா விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்மா குர்வன் அப்பி ந லிப்பியத்தே. எப்படி ஒரு கர்மயோகத்தில் யோகயுக்தக கர்மயோகமாக கடமைகளை செஞ்சு விஷுத்தாத்மா சித்த சுத்தியை அடைந்து மன தூய்மை அடைந்து விஜிதாத்மா உடல் கட்டுப்பாட்டை வைத்து ஜிதேந்திரியக இந்திரிய கட்டுப்பாட்டின் மூலமாக அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு மனக்கட்டுப்பாடு வந்துடுது, இந்திரிய கட்டுப்பாடு வந்துடுது, மனம் தூய்மை அடைகின்றது. இதன் காரணமாக அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் தெளிவாகின்றது. இனிமேல் எனக்கு போதும், எனக்கு அறம்பொருள் இன்பம், இதனால் எனக்கு அப்பப்போ தான் சுகம் வரும், இதெல்லாம் மாறுகின்ற இன்பம், எனக்கு மாறாத இன்பம் தான் வேணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு நிர்ணயம் வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் பறந்து இறந்துட்டே இருக்குமே அப்படின்னு அவனுக்கு ஒரு பக்குவம் வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் மோட்சத்தை அவன் அந்த ஞான யோகத்தினால் சர்வ பூதாத்மா குர்வன் அப்பி ந லிப்பியத்தே. அவன் ஞான யோகத்துக்கு அதன் பிரயோஜனமாகிய சர்வாத்ம பாவத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி எப்படி இருப்பாருங்கிறத விளக்கமாக சொன்னார். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன் பிரலபன் விசிருஜன் கிருஹன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். எல்லா காரியங்களும் ஞானி அஜ்ஞானி மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பண்ணிக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானம் அவருக்கு திடமாக இருக்கின்றது. அதன் காரணமாக உடல் மனம் புத்தி விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த உடல் மனம் புத்தியில் இருக்கின்ற அந்த துக்கத்தினால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். ஏன்னா அவருக்கு தான் ஆத்மாங்கிற அந்த ஞானம் திடமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹையாக இருக்கே, இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது கிருஷ்ணர் கவலையே படாத, நீ என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் ஆதாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோத்தியக லிப்பியத்தே நச பாப்பேன பத்மபத்ரம் இவாம்பசா. உனக்கு முடியல, உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆத்மா பிரம்மங்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணு, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட நீ பலனில் பற்று இல்லாமல் உன்னுடைய கடமையை செய்ய தொடங்கு. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வழங்குபவனாகவே பிரம்மணி ஆதாய, உனக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், அதனால் அந்த இஷ்ட தெய்வத்தை நீ நினச்சிக்கோ, அதுக்கு அர்ப்பணமாக நீ காரியத்தை பண்ணு, என்ன சுகதுக்கம் என்ன வந்தாலும் அது என்ன பண்ணு, அது ஈஸ்வருடைய பிரசாதமாக நீ எடுத்துக்கோ. பலனில் பற்று இல்லை அப்படின்னாலே நமக்கு அந்த லாபமோ நஷ்டமோ, நமக்கு பலனில் பற்று இல்லை, எனக்கு கடவுள் ஒரு டியூட்டி கொடுத்துருக்காரு, நான் பண்ணுறேன், இது நஷ்டமோ சுகமோ எது வந்தாலும் எனக்கு ஈஸ்வரனுடைய பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாவனை வர வர என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மனச்சஞ்சலங்கள் குறைய தொடங்கிடும். எதிர்பார்ப்புகள் குறைய குறைய என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனச்சஞ்சலம் குறைய தொடங்கிடும். அப்படிப்பட்டவன் என்ன சொல்கிறாரு, பத்மபத்ரம் இவ அம்பசா, எப்படி தாமரை இலையில் தண்ணி ஒட்டாதோ அதுபோல் லிப்பியத்தே நச்ச பாப்பேன, அவனை பாவம் தொடாது அப்படிங்கிறார்.
பாவம் தொடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் துக்கம் அவனை தொடாது. பாவத்தோடைய பிரயோஜனம் என்ன? நமக்கு துக்கம். பாவம் தொடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு துக்க சம்பவம் வந்தால் கூட அவன் அதனால் துக்கப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் பலமாக இருக்குது. இப்படி இந்த பலாப்பழத்தை அறுக்கும்போது என்ன பிசுனா என்னாகும்? ஒட்டும். என்ன செய்கிறோம்? நம்ம நல்லா எண்ணெயை பூசிட்டு அதோட இது பண்ணும்போது, க்ளீன் பண்ணும்போது என்ன அது நமக்கு அதில் கையில் ஒட்டாமல் நம்ம சாப்பிட முடியுமோ, அதுபோல் நம்ம டியூட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஞானத்தோடு நம்ம பண்ணும்போது, இந்த அர்ப்பண புத்தியோடு பண்ணும்போது, எனக்கு இறைவன் கொடுத்துருக்கார் இந்த எனக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காம ஐ வில் கிவ் மை பெஸ்ட். வழங்குபவனாகவே இரு. இவர் காஞ்சி மகா பெரியவர் சொல்வாரா, யூ ஸ்பெண்ட் காட் வில் சென்ட் அப்படின்னாரா. நீ மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. யூ ஸ்பெண்ட் காட் வில் சென்ட். இதான் நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. இது நமக்கு படிக்கும்போது நம்மளை எல்லாத்தையும் ரொம்ப இவங்களெல்லாம் பிழைக்க தெரியாதவங்களா இருக்காங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். லௌகிக நோக்கத்தில் பார்க்கும்போது நம்ம அப்படி பேர் கூட வாங்கலாம். நமக்கு இவங்கெல்லாம் பிழைக்க தெரியாமல் இருக்காங்க, மற்றவங்களாம் பாரு எவ்வளோ விவரமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஃபைனலி நம்ம இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். கடவுளுக்கும் நமக்கும் தான் இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். நம்மளுடைய எண்ணம் என்னங்கிறது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. அது நமக்கு ரொம்ப நம்ம எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் இதை நம்ம சொல்லிக்கணும், இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். கடவுளுக்கு தெரியும் நான் எந்த இன்டென்ஷனில் நான் பண்ணேங்கிறது கடவுளுக்கு தெரியும். நமக்கு மற்றவங்க அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல. அதனால நமக்கு கஷ்டம் வரலாம், பரவாயில்ல. ஃபைனலி இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். நம்ம கர்மயோகத்தில் நமக்கு பார்ட்னர்ஷிப் யார் கூட? கடவுள் கூட மட்டும்தான். நம்ம ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணுறோமா, ஈஸ்வர பிரசாத புத்தியோடு பண்ணுறோமா, நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நேர்மையாக இருக்கோமா, மற்றவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா விவகாரம் பண்ணும்போது நிறைய சோதனைகள் வரும் நமக்கு. கடவுள் பரிச்சு பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். அது நம்ம ரொம்ப தர்மமாக இருக்க ரொம்ப அதர்மத்தோடு உள்ளே நம்ம போய் அடி நிறைய வாங்குவோம் நம்ம. இப்போ ஃபைனலி இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். நமக்கு அது நல்ல ஆழமாக நமக்கு உள்ளுக்குள்ளே போகணும். கர்மயோகம்ங்கிறது ஈஸ்வரனோட நம்ம வச்சிருக்கிற அந்த சம்பந்தம். எனக்கு இறைவன் மட்டும்தான், எனக்கு என்னோடய டியூட்டியை நான் பண்ணுறேன், என்ன வருமோ வரட்டும். புகழ் வரலாம், இகழ் வரலாம், மானம் வரலாம், அபமானம் வரலாம், கம் வாட் மே, பகவானுக்கு தெரியும். இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். ஜபம் மாதிரி பண்ணலாம், இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். இப்போ என்ன அது நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது, லிப்பியத்தே நச பாபேன பத்மபத்ரம் இவ அம்பசா. அவனை என்ன பண்ண, துக்கம் அவனை பாதிக்காது. நம்ம துக்கம் என்ன வந்தாலும் ஏற்றுக்க ரெடியாக இருக்கும்போது, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நமக்கு ஒரு குரல் வரும். கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவான். இடும்பைக்கு இடும்பை படாதவர், என்னை யார் கஷ்டப்படுத்த முடியாதுன்னு யார் ஒரு மன திடத்தோடு இருக்கானோ அவன் தான் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துட்றான். அப்படி இப்போ அவன் அந்த மாதிரி லிப்பியத்தை நச்ச பாப்பேன்னு பத்மபத்ர இவ அம்பசா. இப்போ நமக்கு இதில் 10, 11, 12 மூணுமே திரும்ப கர்மயோகத்தை தான் பகவான் சொல்ல போகிறார். இப்போ 10வது ஸ்லோகத்தில் தான் நம்ம பார்த்தோம், பிரம்மணி ஆதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்தியக லிப்பியத்தே நச பாப்பேன பத்மபத்ரம் இவ அம்பசா. இப்போ 11, காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒரு கர்மயோகி எப்படி இருப்பார்? ஏன்னா நமக்கு தெரிஞ்சா, ஏன்னா ஞானியை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. இது கர்மயோகை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். காயேன மனசா புத்தியா கேவல இந்திரியைரபி யோகினக கர்ம குர்வந்தி. ஒரு யோகினா இங்கே கர்மயோகி, கர்ம குர்வந்தி காரியம் செய்கிறார்கள். ஒரு கர்மயோகி காரியம் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, காயேன உடலால், மனசா மனதினால், வாச்சா கூட போட்டுக்கலாம். காயேன வாச்சேன மனசா
புத்தியா புத்தியினால், கேவலைஹி இந்திரியைரபி இந்திரியங்களால், மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களால், கேவலைஹி கேவலைஹினா இறைவனுக்காக மட்டுமே, கேவலம்னா தனியாக, இப்போ இறைவன் பொருட்டு மட்டுமே காரியத்தை பண்ணுறார். காரியம்லாம் பண்ணுறாரு, ஆனால் இதில் எந்த விதமான சுயநலமும் இல்லை. இது நான் பண்ணுனா எனக்கு இது என்ன எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. உடலாலையும் மனதாலையும் புத்தியினாலையும் இந்திரியங்களாலையும் ஒரு பார்ப்போம். என் கடன் பணி செய்து கிடப்பதே, அடுத்த வரி என்னை தாங்குதல்னு வரும். உன் கடன் என்னை தாங்குதல் டீச்சர். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அந்த ஒரு பாவனையோட இறைவனுக்காக நான் பண்ணுறேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு அது மாதிரி ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி, அந்த மமகாரம் இல்லாமல், கேவலைகினா அந்த மமகாரம் இல்லாமல் இறைவனுக்காக நான் இந்த காரியத்தை பண்ணுகின்றேன். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இருக்காரா? சங்கம் தியக்த்வா, எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல், உறவுகளோடையோ உடைமைகளோடையோ எதனோடும் பற்று இல்லாமல், தியக்த்வா எதுக்காக? ஆத்மசுத்தையே, தன்னுடைய மன தூய்மைக்காக. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரவு. எல்லா அறங்கள்லையும் பெரிய அறம் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? மனதில் இருக்கின்ற அந்த மாசுகள் நீங்குவதற்காக. மனசில் என்ன மாசு இருக்குது? நம்மளுடைய விருப்பு வெறுப்பு தான் இருக்குது. எனக்கு இது வேணும், இது வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல தர்மமாக நம்ம ஆசையை நிறைவேற்றிக்க பார்ப்போம். முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும்? அதர்மமாக இறங்கிடுவோம். நம்ம ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிடுவோம். என்னபடி ஆனால் எனக்கு அது வேணும் அப்படின்னு வந்துட்டா என்ன ஆயிரும்? நம்ம தர்மத்திலேருந்து நழுவிடும். இப்போ முதல்ல அதர்மத்திலேருந்து முதல்ல தர்மத்துக்கு அதுக்கப்புறம் தர்மமான ஆசைகளை என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். தர்மமான ஆசையாகத்தே இருக்கும், ஆனாலும் ஒரு சின்ன ஆசை இருந்தால் கூட என்ன பண்ணாது? எப்படி ஒரு கொசு வலைக்குள்ளே ஒரு கொசு இருந்தாலும் நம்மளை என்ன பண்ண தூங்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சின்ன ஆசை இருந்தால் கூட நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. அது என்ன பண்ணும்? நம்மளை விரட்டிடும். நம்மளை ஆசை என்ன பண்ணும்? நம்மளை ஓட ஓட விரட்டும். இந்த மாதிரியான பாவனையோட நீ காரியத்தை பண்ணு அப்படிங்கிற ஞானி இப்படி தான் கர்மயோகி இப்படி தான் இருப்பார். எப்படி? காயேன மனசா புத்தியா கேவலைஹி இந்திரியைரபி யோகினக கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்ம சுத்தையே. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்ததில் சொல்கிறார். யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. இதில் கர்மயோகி பற்றில்லாமல் கடமையை செய்பவனும் சுயநலமான ஆசையோட கடமையை செய்பவனுக்கு உள்ள வித்தியாசத்தை பகவான் சொல்கிறார். சரி, இப்போ நான் இப்படி இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு கேட்போம் இல்லையா? சரி, இந்த மாதிரி ஊருக்குள்ளே பழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, அப்படின்னாலும் நான் இறைவனுக்காக பண்ணுறேன், ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு எதாவது பிரயோஜனம் கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு அது சொல்கிறார். யுக்தக, இந்த கர்மயோகி இந்த மாதிரி பலனில் பற்றில்லாமல் சுயநலம் இல்லாமல் வழங்குபவனாகவே ஒருத்தன் காரியத்தை பண்ணும்போது அவன் எப்படி பண்ணுறான்? கர்ம பலம் தியக்த்வா, பலனில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. அவனுக்கு போனதை பற்றி பாஸ்ட்டை பற்றியும் கவலை கிடையாது. அப்படி நடந்துச்சே இப்படி நடந்துச்சேன்னு என்ன கிடையாது, எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஃப்யூச்சரை பற்றி என்ன கிடையாது, பெருசாக எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தேதிக்கு திருக்குறள் வரும், ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்ய. நாளைக்கு இருப்போமோ இல்லையான்னு தெரியாது.
இன்றைக்கி எவ்வளோ மேக்ஸிமம் நல்ல காரியம் பண்ண முடியுமோ அதை பண்ணு. அதுபோல் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட யுக்தக கர்ம பலம் தியக்துவா, எனக்கு என்ன பிரயோஜனம் வரும்னு நான் நினைக்க போகிறது கிடையாது. நான் பண்ணுறேன், இந்த காரியத்தை பண்ணுறேன், எனக்கு இதில் எந்த விதமான சுயநல நோக்கம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகிம்னா மாறாத, அவனுக்கு என்ன கிடைக்குது? மன அமைதி கிடைக்கின்றது. நிம்மதின்னு கேட்குறோம் இல்லையா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பார்ப்போம், ஷட்ரிப்புக்கள்னு சொல்லுவோம். 6 விதமான எதிரிகள் நம்மக்கிட்ட. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாஸ்டரியம். 6 எதிரிகள் நமக்குள்ளே இருக்கிற எதிரி. நம்மளோட சுற்றி இருக்கிற எதிரிலாம் கிடையாது. நம்ம சொந்தக்காரன் வந்தவன் போனவன் எதிரிலாம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற எதிரி. இந்த 6 எதிரிகள் காமம், ஆசை. குரோதம்னா கோபம். காமம், குரோதம். லோபம்னா என்னது? கஞ்சத்தம். யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ண, எல்லாம் எனக்கு 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 எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், அது திருப்தியே இல்லாத தன்மை. காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம்னா மதிமயக்கம். நிலையானதை நிலை இல்லாத நினச்சிக்கிட்டு எல்லாமே உறவுகள் எல்லாமே மாறிட்டே இருக்கும், அதெல்லாம் சத்தியம் நினச்சிட்டு கவலைப்படுறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். மதம்னா கர்வம். என்ன மாதிரி தெரியுமா நான் யாருன்னு அப்படின்னு என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே அந்த இது கர்வம். மதம், மாத்சரியம்னா பொறாமை. அதாவது பொறாமை பார்க்கும்போது ரொம்ப இருக்கிறவன்ட்டதே ரொம்ப பொறாமை இருக்கும், இல்லாதவன் கூட பேசாமல் நிம்மதியாக இருக்கான், இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப பொறாமை இருக்கும். இப்போ இந்த குணமெல்லாம் இருந்தால் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியும். இந்த குணங்கள் எல்லாம் நம்ம நிம்மதி நம்மளே தான் கெடுத்துக்கிட்டோம், யாரும் கெடுக்கல. நம்ம நிம்மதியை நம்மளே தான் கெடுக்கிறோம். இந்த 6 பகைவர்கள் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம நிம்மதி நம்மளை விட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி நீ கர்மயோகம் பண்ணும்போது எதையும் எதிர்பார்க்காமல் யுக்தக கர்ம பலம் தியக்த்வா நீ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நைஷ்டிகீம் சாந்திம் ஆப்னோதி, உனக்கு மாறாத அமைதி வந்துடுது. ஞானமெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம அதை பற்றி நினைக்கல. இப்போ இது இதுக்கு பேர் ஒரு தற்காலிகமான அமைதி கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது என்ன பிரச்சனையாக இருந்தால் கூட, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், அது உருவந்தே மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபத்தில் இருக்கும். ஒன்று முடிஞ்சோன்னே இன்னொன்று வரும். அதான் லைஃப்னாலே அப்படி தான் அலையாக என்னாகும், மாறி மாறி வரும். இதுக்கு இடையில நம்ம எப்படி நிம்மதியாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதுக்குரிய உபாயத்தை சொல்கிறேன். நீ கர்ம பலம் தியக்த்வா, இந்த பண்ணும்போது பலனில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது? சாந்திம் ஆப்னோதி. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ரிலேட்டிவ் அமைதி, தற்காலிகமான அமைதி. இதனால் 2 பிரயோஜனம் இருக்குது. இந்த கர்மயோகம் பண்ணுறதுனால ஞானமே வரலைனா கூட நீ கொஞ்சம் நிம்மதியாக தான் இருப்ப. ஏன்னா உனக்கு ஆசை இல்லை, காமம், குரோதம் இல்லை, கோபம் இல்லை. ஏன்னா ஆசை இருந்தால் கோபமே வரும். ஏன்னா ஆசையை அடையலை, நம்மளால் அந்த ஆசை அடையலை அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு கோபம் வரும். காமம், குரோதம், லோபம். லோபம் எதனால் வருது? எல்லாம் எனக்குங்கிறது ஆசையினால தான் வருது. காமம், குரோதம், லோபம், மோகம். இந்த புத்தி கெட்டு போகிறது எதனால? ஆசையினால தான் கெட்டு போகுது. மதம், கர்வம், அடுத்து மாத்சரியம். இப்போ இதனால் என்ன ஆகுது? இந்த கர்மயோகம் பண்ணும்போது ஞானத்துக்குள்ளே வல்லேன்னா என்ட்ரே ஆகலைன்னா கூட உன் வாழ்க்கை நிம்மதியாக தான் இருக்கும். இன்னொன்று ப்ளஸ், இதனால் என்ன ஆகுதுன்னா உனக்கு மன அமைதி உண்டாகின்றது. ப்ளஸ் உன்னுடைய புண்ணியம் வேலை செய்யும்போது உனக்கு ஞானத்துக்குரிய தகுதி கிடைக்கின்றது. இப்போ எப்படி இப்போ ஒரு சாரீ வாங்கணும் அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு நான் சாரீ வாங்கணுமோ அத்தனை ரூபா எனக்கு கையில் வேணும். ரூபா கையில் வந்துட்டாலே என்ன ஆகும்? நமக்கு அந்த பொருள் வாங்கின மாதிரி ஒரு நிம்மதி நமக்கு கிடைச்சிடும். பிளான் பண்ணுறோம், இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிடுறோம், அதுக்கு பணம் சேர்க்குறோம், கையில் பணம் வந்துட்டோன்னே என்ன ஆகும்? நமக்கு அந்த பொருளே வாங்கின மாதிரி ஒரு நிம்மதி வந்துடுது இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம லட்சியம் என்ன? மோட்சம். இப்போ இது என்னது? அந்த மோட்சத்துக்கு வாங்கக்கூடிய பொருள் என்னது? இந்த மன தூய்மை, அந்த மன அமைதி. இப்போ என்ன ஆகுன்றது? இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுயநலம் இல்லாமல் நம்ம ஆக்கும்போது, கர்மயோகமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும் போது நமக்கு என்னது? ஒரு மேலெழுந்த வாரிய அமைதியும் கிடைக்கின்றது.
அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம சாஸ்திரம் படித்து பண்ணும்போது அந்த மன தூய்மை காரணமாக அந்த கர்மண்ய கர்ம பஷ்யே நம்ம படித்தோம் இல்லையா, அதெல்லாம் புரிய தொடங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறாங்களே, ஏதோ நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது என்னாகும், அதையும் கொஞ்சம் புரிய தொடங்கும். சாந்திம் ஆப்னோதி, அவன் மேலான சாந்தி அடைகின்றான். மோட்சம்னு எடுத்துக்கலாம், சாந்தி அடைகின்றான் அப்படிங்கிறத மோட்சம்னு எடுத்துக்கலாம். அவன் லௌகிகமான மன அமைதியை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 விதமாக எடுத்துக்கலாம். யாருக்கு? இந்த கர்மயோகிக்கு. ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட யார் எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல் இருக்கின்றானோ அவன் என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த மன கொதிப்பெல்லாம் அடங்கியிருக்கு. உள்ளுக்குள்ளே அப்படியே உள்ளே பொங்கி 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 வருது இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகின்றது, அடங்கியிருக்கு, மன அமைதி உண்டாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அயுக்தகன்னா சுயநலமாக இருக்கிறவன், காமக்காரேன அவன் ஆசையால் தூண்டப்பட்டு, ஒரு ஆசை நமக்கு உள்ளுக்குள்ளே புகுந்துருச்சுன்னா நம்மளை என்ன ஆயிரும், நம்மளை பைத்தியமாக ஆக்கிரும். ராவணன் பார்க்குறோம் நம்ம, அவ்வளோ பெரிய சிவபக்தன், ஒரே ஒரு ஆசை அவனுக்குள்ளே வந்துச்சு, ஒளிஞ்சான். அவனை மாதிரி சிவபக்தனை பார்க்கவும் முடியாது, அவனை மாதிரி மேலே போனவனையும் பார்க்க முடியாது, அவனை மாதிரி கீழே போனவனையும் பார்க்க முடியாது. அதெல்லாம் நமக்கு பாடம். அவனுக்கு ஒரு விதத்தில் ஆசை இருக்கலாமா இருக்கும், நமக்கு எந்த விதத்தில் இருக்குது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் என்னாகும், அவரவருக்கு ஒரு ஏரியா இருக்கும், நம்ம எங்கே வீக்காக இருக்கோம், எல்லாருக்குமே ஒரு பலகீனமான ஒரு ஏரியா இருக்கும். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அயுக்தக அவன் என்ன பண்ணுறான், காமக்காரேன ஆசையால் தூண்டப்பட்டு, ஆசை வந்துருச்சுன்னா ஆசைக்கு அறிவில்லைன்னு படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா முதல்ல தர்மமாக செயல்படுத்தணும்னு நினைப்போம், அப்படி இல்லாட்டி அதர்மமாக செயல்படுத்தும். அது மாதிரி என்ன பண்ணுறான், காமக்காரேன பலே சக்தக பலனில் பற்று உடையவனாக, நான் தான் எனக்கு தான் எல்லாம் வேணும்னு சுயநலம் உடையவனாக அவன் என்ன பண்ணுறான், நிபத்தியத்தே நன்றாக பந்தப்படுகின்றான், நன்றாக துக்கப்படுகின்றான். நம்ம எங்கெல்லாம் துக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஆழமாக அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சோன்னா தெரியும், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம், ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை எங்கேயோ நமக்கு இருக்குது, அது நம்மளை தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அயுக்தக காமக்காரேன ஆசையால் தூண்டப்பட்டு என்ன செய்கிறான், அவன் பலே சக்தக பலனில் பற்று உடையவனாக அவன் என்ன பண்ணுறான், நிபத்தியத்தே இந்த பட்டுப்பூச்சி என்ன பண்ணுமா, அதுலேருந்து பட்டு நூலை உருவாக்கும். அதுக்கு கேட்டு வைக்க தெரியாது, வாசல் என்ட்ரன்ஸ் வைக்க தெரியாது. அது என்ன பண்ணுமா, அது தன்னை சுற்றியே கூடு கட்டி என்ன பண்ணுமா, உள்ளேயே செத்து போயிடும். அது மாதிரி இந்த ஆசை, நம்ம ஒவ்வொரு ஆசையாக என்ன பண்ணுறோம், ஆசை இந்த இதில் பார்க்குறோம், நம்ம அபிமன்யு பார்க்குறோம், உள்ளே போயிடுவான், அவனுக்கு என்ன பண்ண தெரியாது, வெளியே வர தெரியாது. அதுபோல் இந்த ஆசை என்ன பண்ணுது, இந்த பட்டுப்பூச்சி எப்படி உள்ளே இருந்து கூடு தான் கெட்டின கூட்டில் தானே சாகிறது மாதிரி நம்மளுடைய ஆசையே நம்மை அழித்து விடும். ஃபலே சக்தக நீ பத்தியத்தே நன்றாக என்ன பண்ணுறான், அவன் பத்தியத்தேன்னா துக்கப்படுறான், நிபத்தியத்தை நன்றாக பந்தப்பட்டு துக்கப்படுகின்றான். காரணம் என்ன, ஆசையின் காரணமாக, எதிர்பார்ப்பின் காரணமாக. இப்போ விவகாரத்தில் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட, ஈஸ்வர பிரசாத புத்தியோட முதல்லையே நம்ம எதையும் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்கிறாரு. ரொம்ப வெரி வெரி ப்ராக்டிக்கல் நம்ம லைஃப்பில். ஆத்மாங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஆசை எதிர்பார்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ. இது இறைவனுடைய திட்டத்தில் இல்லை. சித்பானந்த சாமிஜி எப்பவும் சொல்லுவார், இறைவா நான் ஒரு திட்டம் இடுகின்றேன், அது உன்னுடைய திட்டத்தில் இருந்தால் நடத்து, இல்லாவிட்டால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நீ நினச்சதான் நடக்க போகுது. என்ன அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே தேனியில் ஆசிரமத்தில் இது தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கும், அதை சுற்றி பிரதட்சிண பாதை சுவாமிஜி போட்டாங்க. அதில் எழுதி போட்டிருக்கு சிவகுரு ஞானகுரு நித்தியகுரு, சிவகுரு ஞானகுரு விஷ்ணுகுரு பாஹிமாம், சத்குரு பரகுரு நித்தியகுரு ரக்ஷமாம். இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் 12 தடவை நீங்கள் பிரதட்சிணம் பண்ணினா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம்.
இதை சொல்லிக்கொண்டு நீங்கள் 12 முறை நீங்கள் பிரதட்சணம் பண்ணினால் நினைத்தது நடக்கும்னு சுவாமி எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ எல்லோரும் நிறைய பேர் வந்து சுற்றினாங்க, சுற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், வந்து கிளாஸில் சொன்னார், நினச்சது நடக்கும்னு நான் எழுதி போட்டிருக்கேன், யார் நினச்சது நடக்கும்? தட்சிணாமூர்த்தி நினச்சது நடக்கும். என்ன சுற்றி நம்ம நடக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு புண்ணியத்தின் காரணமாக கடவுள் நல்லது கிடைத்தாலும் கெட்டது, நமக்கு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்போக்கும். ஏன்னா இறைவனோட திட்டத்தில் இல்லாத எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால் நடத்த முடியாது. இப்போ இந்த பாவனையோடு நம்ம பண்ணும்போது எதிர்பார்ப்புகள் என்ன ஆகின்றது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நமக்கு ஒரு மன தெளிவு உண்டாகும். மன கொதிப்பு அடங்கும் போது என்ன ஆகும்? நமக்கு இந்த ஞானம் கொஞ்சம் வேலை பார்க்க தொடங்கும். ஒரு விசேஷ புண்ணியமாக இது கன்வெர்ட் ஆகும் நமக்கு. இப்போ அடுத்து இப்போ 3 ஸ்லோகம் நமக்கு கர்மயோகம் சொன்னாருன்னு பார்த்தோம். 10, 11, 12 எப்படி நம்ம இது காரியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்து திரும்பவும் ஹையஸ்ட்டு கொண்டு போகிறாரு, திரும்பவும் ஞான யோகத்துக்கு கொண்டு போகிறார். இது நீ பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி தான் போதும் நமக்கு தெரியும். ஞான யோகத்தை சொல்லுவார், இது உனக்கு பண்ண முடியலன்னா நீ இதை பண்ணு அப்படிம்பாரு. இதை பண்ணினா உனக்கு இது கிடைக்கும். இப்படியே தான் கொண்டு போகிறாரு. கர்மயோகம் பண்ணு, ஞான யோகத்துக்கு உனக்கு தகுதி கிடைக்கும். ஞான யோகத்தில் உன்னால் உனக்கு இது பண்ண முடியல அப்படின்னா திரும்ப கர்மயோகத்துக்கு பண்ணு. அப்படி நம்ம சின்ன பிள்ளையில வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே தானே இருக்கோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்மளை அதுகளை ஒழுக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? சளைக்காமல் திரும்ப சொல்லிக்கிட்டே தானே இருக்கோம். அது மாதிரி இது நம்ம வேத மாத்தான்னு தான் சொல்லுவோம். எப்படி வந்து அம்மா வந்து சின்ன பிள்ளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லும், பிள்ளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். என்ன பண்ணுவாங்க? என்னது யானைக்கு ஒரு வாய் பூனைக்கு ஒரு வாய்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? எப்படியோ சாப்பிட வச்சுக்கோம். அது மாதிரி நமக்கு எப்படியாவது மோட்சத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நீ இதை பண்ணு, கஷ்டமாக இருந்தால் இதை பண்ணு, இதை பண்ணு, கஷ்டமாக இருந்தால் இதை பண்ணு அப்படின்னு மாறி கொடுக்குறாரு. இப்போ நமக்கு அடுத்து 13லேருந்து 21 வரைக்கும் திரும்ப ஹையஸ்ட்டு கொண்டு போகிறாரு. ஞான யோகத்தை திரும்ப கொண்டு வர ஒரு ஞானி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத ஒரு ரோட் மேப்பு, கர்மயோகி எப்படி இருப்பாருன்னு ஒரு ரோட் மேப் கொடுத்தாரு. வந்து இப்போ ஞானி எப்படி இருப்பார்? இப்போ நீ இது கர்மயோகி எப்படி இருப்பாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீ கர்மயோகம் பண்ணினா நீ இப்படிப்பட்ட ஞானியாக ஆகலாம். நம்ம ஆசை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். வந்து சிதம்பரம் லட்சணம் அது ஒரு மாதிரி பார்த்தோம். அது மாதிரி அப்பப்போ இடையில ஞானியோட லட்சணத்தை சொல்லிகிட்டே இருக்கார். நம்ம இதில் பார்த்தோம், நமக்கு பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஞானியோடைய லட்சணத்தை சொல்கிறார். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வண்ண காரயன் சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வண்ண காரயன். இந்த ஞானி தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு கொண்ட ஞானி, நான் உடல் இல்லை மனம் இல்லை அப்படின்ற அந்த ஆத்ம ஞானத்தில் நன்றாக நிஷ்டையுடைய ஞானி எப்படி இருக்காரு அப்படின்னா, சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய, எல்லா செயலையும் என்ன பண்ணுறாரு? மனசான இங்கே அறிவினால், விவேக புத்தியினால், ஏற்கனவே பார்த்தோம் கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத், கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பவனாக அந்த விவேக புத்தியினால் சந்நியஸ்யாஸ்தே சுகம் வஷி. வஷின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். வஷின்னா ஞானிகிட்ட ஒரு பேர் வஷி, அவர் நன்றாக இந்திரியத்தை வசப்படுத்தியிருக்கார், அதனால வஷின்னு பேர். புலனடக்கம் மன அடக்கம் எல்லாம் உடையவராக இருக்கின்றார். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய, எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கும்போதும் நான் அகர்த்தா என்கின்ற அந்த ஞானத்தினால், நான் ஆத்மா நான் அகர்த்தா. ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் ஞான லட்சணம் எல்லாம் படித்தோம். அதில் படிக்கும்போது நம்ம ஆத்மா அகர்த்தான்னு ஒன்று படித்தோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு லட்சணம். ஆத்மா எந்த செயலையும் செய்வது இல்லை அப்படின்னு அந்த ஞானத்தில் அவர் எப்படி இருக்கார்? திடமாக இருக்கின்றார். சுகம் வஷி, நன்றாக சுகமாக இருக்கின்றார். யார்? ஞானி. எதனால? இந்த ஞானம் இருப்பதா. எந்த ஞானம்? சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய,
நான் அகர்த்தா என்று அந்த ஞானம் திடமாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன இல்லை, எந்த விதமான ஆசை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. ஆசை எதிர்பார்ப்பு இல்லாததுனால போராட்டம் இல்லை. இன்னொன்று, தான் ஆத்மாங்கிற எண்ணம் இருக்கிறதுனால எந்த விதமான பயமும் இல்லை. மரண பயமோ வயோதிக பயமோ, யார் நம்மளை பாப்பா கடைசி காலத்தில், இந்த மாதிரி பயம் எதுவுமே இல்லை. ஏன்னா தான் ஆத்மாங்கிற அந்த ஞானம் திடமாக இருப்பதால். நவத்வாரே புரே தேஹி. தேஹி, தேஹினா இங்கே ஆத்மா. இதில் கைவிலை நவனியத்தில் பார்த்துட்ருக்கோம். இன்னது தேகம், தேஹி இவன் என உணர்வான் யாவன். தேகத்தை உடையவன் தேஹி. அந்த தேஹி எங்கே இருக்கான்? அந்த ஆத்மாவாகி அந்த தேஹி நவத்வாரே புரே. துவாரம்னா ஓட்டை, நவத்வாரம்னா 9 ஓட்டைகள் உடைய, புறம்னா பட்டம். இந்த ஆத்மா 9 வாயில் பட்டினத்தில் குடியிருக்கின்றான். 9 ஓட்டைகள் உடைய. நம்ம உடம்புல 9 ஓட்டைகள் இருக்குது. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, மலை மூத்திரம் போகிற இடம். 9 ஓட்டைகள் உடைய இந்த ஷரீரத்தில், இந்த தேகத்தில் அந்த தேகி இருக்கின்றான். இதை அந்த ஞானி நன்றாக புரிஞ்சிருக்கான். அதன் புரிஞ்சதன் காரணமாக நைவ குர்வன் ந காரையன். என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஞானி இல்லறத்துலனாலும் இருக்கலாம், துறவரத்துலனாலும் இருக்கலான்னு பார்த்தோம். ஞானி கண்டிப்பாக துறவியாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலை. ஞானி ஞானத்தோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். ஞானி இல்லறத்துலனாலும் இருக்கலாம், துறவரத்துலனாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஞானி எந்த ஞானத்தோடு இருக்காரு? நைவ குர்வன் ந காரையன். ஆத்மாவாகிய நான் எந்த செயலையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இதுதான் முதல்ல எடுத்தோன்னே அர்ஜுனன்ட்ட சொன்னார். ஆத்மா கொள்வது இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை, கொலை செய்வதும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆத்மா அகர்த்தா அப்படின்னு சொல்லும்போது இதை நன்றாக புரிந்தவனாக இருக்கின்றான். அஞ்ஞானி எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் தன்னை உடலாகவே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஞானி எப்படி இருக்காருன்னா, நான் இந்த உடலில் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த உடலில் வாழ்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எல்லாரும் ஒரு லைஃப்பில் ஒரு லட்சியம் என்ன இருக்குது அப்படின்னா, எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்னு. அது ஒரு பெரிய லட்சியம் எல்லாருக்குமே வந்து. ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே இந்த வாடகை சரீரத்தில் தான் குடியிருக்கோம். இதை நன்றாக ஞானி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கார். இந்த சரீரம் எப்போனாலும் போயிடும். இந்த ஷரீரி தான் நித்தியமானவன். இதை புரிந்ததன் காரணமாக என்ன பண்ணுறாரு? அவர் சுகம் வஷி, சுகம் வஷி. அவர் எப்பவும் அமைதியாக இருக்கின்றார். இன்னொன்று நம்ம ஏற்கனவே சிதப்பரங்க லட்சணத்தில் பார்த்தோம். ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக. தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றார். சுகத்துக்காக யாரையும் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. தானே ஆனந்தம் என்பதை புரிந்தவராக இருக்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தை அடுத்ததில் நல்ல விளக்கமாக சொல்கிறார். நைவ குர்வன் ந காரையன். ஆத்மா எந்த செயலும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. நமக்கு ஒரு டவுட் வரும். உடம்பு ஜடம், உடம்பும் தானாக செயல்பட முடியாது, ஆத்மாவும் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் தான் செயல்படுறது அப்படின்னு ஒரு மண்டையை குடையிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு பதில் சொல்கிறார். என்னப்பா அது என்னமோ சொல்கிறீங்க, செயலில் செயலின்மைன்னு சொல்கிறீங்க, செயலின்மையில் செயலேன்னு சொல்கிறீங்க, என்ன செயல்னா என்ன, யார் தான் செய்கிறாப்ப அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்கிறாரு. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சய்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சய்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ரெண்டுமே சொல்லலாம் டீச்சர். நம்ம ஓங்கார சாமிஜி சம்யோகம்னு சொல்லுவாங்க, பரமாத்தாந்த சாமிஜி சையோகம்னு சொல்கிறாங்க. அது ரெண்டு விதமாகவுமே இருக்குது.
ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபுகு. பிரபுகுன்னா இந்த இடத்துல ஆத்மா அல்லது பிரம்மம். இப்போ நமக்கு உடல் மனம் புத்தி ஜடம் அது என்ன பண்ண முடியாது, தானாக இயங்க முடியாது. இப்போ ஆத்மாவும் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க, அப்போ யார் தான் செயல் பண்ணுறா? அதான் நம்ம சொல்கிற போகிறோம். பிரபுகு, பிரபுகுன்னா இந்த பிரம்மம் அல்லது அந்த ஆத்மா. ந கர்த்திருவம், அதுக்கு என்ன கிடையாது, அது செயல் புரியும் தன்மை அதுக்கு கிடையாது. ந கர்மாணி, செயல் செய்யவும் முடியாது, செயல் செய்ய வைக்கவும் முடியாது. அதால் அது அசங்கமாக இருக்குது. ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம அது சர்வகதமாக இருக்குன்னு பார்த்தோம் படிக்கும்போது. அது ஆகாசம் போல எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கின்றது. இப்போ எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கின்றது, என்ன பண்ண முடியாது, செயல் பண்ண முடியாது. இப்போ என் கை இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இருக்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கு போகிறதா செயல்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மூமெண்ட்டை தான் நம்ம செயல்னு சொல்கிறோம். இப்போ ஆத்மா அல்லது பிரம்மம் அந்த பரம்பொருள் இல்லாத இடமே இல்லை. இப்போ இல்லாத இடமே இல்லை அப்படிங்கும்போது அதை என்ன பண்ண முடியாது, அது செயல் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அந்த கர்மணி அகர்ம படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். இப்போ லோகஸ்ய சிருஜதி பிரபுகு, லோகம்னா இங்கே சரீரம். இந்த சரீரம் எந்தவித செயல்படும் தன்மை அதுக்கு இல்லவே இல்லை. இந்த பிரபுகு அந்த பிரம்மம் எந்த விதமான சரீரத்தில் எந்தவித செயலையும் அது செய்வது இல்லை. ந கர்ம பல சையோகம், அந்த கர்ம பலன் நம்ம கர்மத்தினுடைய பலனையும் அது கொடுப்பதில்லை. இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா? நம்ம கர்ம பலம் கர்ம பிராரப்த கர்மம் அந்த கர்மம்லாம் சொல்கிறோம் இல்லையே, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கும்போது ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு முக்கியமான ஒரு பதத்தை கொண்டு வர்றாரு. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததைன்னா இதெல்லாம் மாயா காரியம், மாயையினால் இதெல்லாம் நடக்கின்றது அப்படின்னு முதல்ல மாயைங்கிற வார்த்தையை இங்கே தான் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏன்னா இனிமேல் அடுத்து 7வது அத்தியாயத்துலேருந்து ஃபுல்லாக இதை பற்றி தான் சொல்ல போகிறார். ஏன்னா இந்த மாயைங்கிறத புரிஞ்சாதான் உங்களுக்கு முழுமையாக சாஸ்திரம் புரியும். அதனால தான் நான் கைவிலை நவநீதம் தொடங்கினது காரணமே, அந்த மாயை நீங்கள் புரிஞ்சாதான் கீதையில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் புரிய தொடங்கும். இந்த மாயை பற்றி இதில் நமக்கு ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காது, முறையாக சொல்லியிருக்காது. கைவிலை நவநீதத்தில் தான் உங்களுக்கு ஆழமாக சொல்லியிருக்கு. அப்போ எதனால் இதெல்லாம் நடக்கின்றது, இந்த விவகாரம் எல்லாம் எப்படி நடக்கின்றது அப்படின்னா மாயான்னு அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கின்ற ஒரு சக்தி, மாயா சக்தி தான் காரணமாக இருக்கின்றது. அதான் நம்ம ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ஈஸ்வரனுடைய இந்த சிருஷ்டி மாயை காரணமாக அந்த நிர்குண பிரம்மன், குணம் களற்ற அந்த பெயர் வடிவம் இல்லாத அந்த பரம்பொருள் என்னாகின்றது, உருவக்கடவுளாக மாயையினால் என்னாகின்றது, காட்சியளிக்கின்றது அப்படின்னு. அதை ஆழமான பல விஷயங்கள் இன்னும் நமக்கு 7வது சாப்டர்லேருந்து இந்த ஈஸ்வரனுடைய தத்துவம் வர தொடங்கும். அப்போ ரெண்டுக்கும் சம்பந்தம் எதனால் உண்டாகின்றது அப்படின்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ஸ்வபாவம்னா இங்கே மாயையினால், மாயை தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் இதில் பார்ப்போம். நம்ம திருமந்திரத்தில் பார்ப்போம். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மறைபொருள்னா அந்த பரம்பொருள் மாயையினால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய, மாயை மறைஞ்சிருச்சுன்னா வெளிப்படும் அப்பொருள். இந்த பொருள் என்ன பண்ண முடியும், இந்த மாயை நம்மளுடைய கண்ணை கெட்டியிருக்கு. அந்த மாயாதேவி என்ன பண்ணியிருக்கா, நம்ம கண்ணை கெட்டியிருக்காங்க. இந்த மாயை மறைய, மாயை போயிடுச்சுன்னா என்னாகும், வெளிப்படும் அப்பொருள். எல்லாம் கம்மல் நகை செயின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே டிசைனாக இருக்குது. என்ன பண்ண, தங்கம்னு பாரு அப்படிங்கிற அது மாதிரி எல்லாத்தையும் நாமரூபமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி அப்படி பார்த்தோம் இல்லையா, ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய், அபிராமி அந்தாதியில் படிக்கிறோம். அப்போ ஒன்று தான் பலவாக காட்சி அளிக்கின்றது. எதனால் ஒன்று பலவாக காட்சி அளிக்கின்றது, மாயையினால் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஆழமான பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ சாண்டிங் பண்ணி காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே
युक्तकर्मफलं त्यक्त्वा शान्तिम् आप्नोति नैष्टिकीम् अयुक्तः कामकारेण फले सक्तो निबध्यते सर्वकर्माणि मनसा सन्न्यस्यास्ते सुखं वशी नवद्वारे पुरे देहि नैव कुर्वन्न कारयन् न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः न कर्मफलसंयोगं स्वभावस्तु प्रवर्तते ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। सर्वं कृष्णार्पणमस्तु।